உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம், அது பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தன்னோட எக்ஸ்தல பதிவுகளில் பதிவு பெற்றிருக்கார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கலாச்சாரம் மற்றும் தத்துவம் பற்றிய வரலாற்று பற்றி அரங்கேற்றக்கூடிய விஷயமா வந்து ஒரு இருக்கு. என்னன்னா பகவத்கீதை மற்றும் பரத முனிவரால் கொண்டு வரப்பட்ட நாட்டிய சாஸ்திரம். இந்த ரெண்டுமே வந்து யுனெஸ்கோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெமரிஸ், ஒரு பாதுகாப்பு நினைவில் பெட்டகமாக சேர்க்கப்பட்டிருக்குது. இதுவரையும் ஒரு கிட்டத்தட்ட 14 விஷயங்கள் சேர்க்கப்பட்ட விஷயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையும் இந்த பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வந்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பதிவிட்டிருக்கார். இந்த செய்தி நீ எப்படி பார்க்கலாம்? பரத முனியினுடைய ஒரு நாட்டிய சாஸ்திரம், உலகிற்கே இன்னைக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, இவையெல்லாம் இன்னைக்கு வந்து யுனெஸ்கோனுடைய நினைவு பெட்டகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கவை என்பது நம்ம பாரத நாட்டிற்கு மிகுந்த ஒரு பெருமை சேர்க்கதற்குரிய ஒரு விஷயம். மோடி அவர்கள் சொன்னதில் வந்து எல்லளவும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 2014 இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையுமே வந்து இந்த நாட்டினுடைய பெருமையை வந்து முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்பதில் அயராது பாடுபட்டு வருகிறது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாரதத்தினுடைய ஒரு பாரம்பரியம், இதனுடைய பண்பாடு, சரித்திரம், தத்துவம், சித்தாந்தம், வாழ்வியல், இது எல்லாமே வந்து உலகிற்கு முழுவதும் அதை வந்து சென்றடைய வேண்டும். ஏன்னா இந்த பாரத நாடு மட்டும்தான் மொத்த உலகிற்கே வழிகாட்டியாக ஒரு இதில் இருந்திருக்கு. அது மீண்டும் வந்து மீட்டுருவாக்கம் செய்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் முன்னாடி, அதாவது இந்த நாடு விடுதலை அடைஞ்ச உடனேயே நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இது வெகு தாமதமாக நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவைகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களுக்கு அதற்கான ஒரு துப்பில்லைன்னு சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நாட்டை பற்றி அவங்களுக்கு மனதில் ஒரு பெருமிதம் கிடையாது. நம்ம நாடை வந்து அவங்களே என்ன நினைக்கிறது, ஒரு தாழ்வாக நினைத்து கொள்வது. இந்த நாட்டில் வந்து ஏதோ ஒரு பஞ்சம் மட்டும்தான் இருக்குது, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து படிப்பறிவு என்பதே வெள்ளைக்காரன். அதை தானே இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவேரா சொன்னது அதுதானே. ஆனால் அது அப்படி இல்லை. இந்த நாடு அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது என்பது வெள்ளைக்காரனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை அழிக்கணுங்கிறது தானே அவனுடைய மொத்த உண்மையாக இருந்தது. ஆனால் இங்கிருந்தவர்களுக்கு, இங்கிருந்த அந்த ஆட்சியாளர், அதாவது வெள்ளைக்காரர்கள் விட்டு சென்ற எச்சங்களும் மிச்சங்களுமாக இருந்த இந்த துரோகிகளுக்கு நம்ம நாட்டை பற்றின பெரிய பெருமிதமோ இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்கள் பற்றின பெரிய ஒரு அறிவோ கிடையாது. அதனால இவர்கள் இதை வந்து இந்த ஒரு பெருமை மிகுந்த விஷயங்களை எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல தவறிவிட்டார்கள். அவர்கள் விட்டு தவறிவிட்டதை தான் இன்னைக்கு இவங்க வந்து இந்த உலகத்திற்கு நம்ம இந்தியாவை வெளிக்கொண்டு வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு மோடி அரசு செய்து வருகிறது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த இந்த காங்கிரஸ் அரசோ இதெல்லாமே வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்நிய அடி வருடிகளுக்கு, ஏன்னா அவங்க விட்டுட்டு போன அரசாங்கம் தான் இது. நல்லா நீங்கள் பார்க்கணும். ஏதோ வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா ஒரு பரிபூர்ண சுதந்திரம் கிடைச்ச நாடாக நம்ம நாடு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நமக்கானது அப்படின்னு சொல்லி எதையுமே இந்த அரசாங்கம் செய்யலையே. எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி அடித்து ஃபாலோ பண்ணி தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாளைக்கு. இந்த நாடும் இந்த மண்ணிற்கு உரியக்கூடிய ஒரு தத்துவங்கள், இந்த நாடு இந்த மண்ணிற்குரிய மாதிரியான ஆட்சி முறைகள் எதையுமே இங்கே அமைக்கவில்லையே. அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே அந்நியர்களின் அடிவரடிகளாக இருந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் எடுத்து சொல்ல. இப்போ பாருங்க, யோகாவை வந்து பிரதமர் மோடி கொண்டு போனார். சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து சர்வதேச யோகா தினம்ங்கிறது அனுஷ்டிக்கப்பட்டு யோகா அப்படிங்கிற அந்த யோக கலை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி வருகிறது. அதே போலதான் இன்னைக்கு பகவத்கீதையையும் இன்னைக்கு அடுத்ததாக இந்த நாட்டிய சாஸ்திரத்தையும் இன்னைக்கு கொண்டு செல்றதுக்காக ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கப்பட வேண்டும். இதையெல்லாம் பெருமை மிகு தருணங்களாக நாம் வந்து பார்க்க வேண்டும். மீண்டும் இந்த நாடு உலகினுடைய குருவாய் மாறுவதற்கான விஷயங்களாக இவைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், அமெரிக்கா சொன்னால் அது ரைட்டு, இல்லைன்னா ஐநாவில் ஒன்று சொன்னால் அதுதான் சரி அப்படின்னு இன்றைக்கி இங்கே பல பேர் பார்த்துட்டு இருந்தது உண்டு. இப்போ ஐநாலேயே பார்த்தோம்னு சொன்னால் 14 பொக்கிஷங்கள், அதாவது 14 இந்த நினைவு பெட்டகங்கள் மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளவும் இதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கப்பட்ட பிறகாது
இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, இது பகுத்தறிவு இல்லை, இதில் அப்படியா இப்படியா நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட கூட்டங்களும், இல்லை அந்த திராவிட கூட்டங்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களும், ஏதோ வந்து லயோலா காலேஜு இல்லைன்னா ஜேஎன்யூ இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு 10 பேர் சொன்னதை வச்சு அதை சொன்னதையே திரும்ப இவங்க பேசி அதையே வாந்தி எடுத்து திரும்ப அதையே திரும்ப பேசி கொண்டிருக்க இந்த கூட்டங்களும் மாறுமா? இனியாவது திருந்துவார்களா? நம்ம நாட்டினுடைய உண்மையான பெருமை என்ன என்பதை அறிவார்களா என்று பார்க்கலாம்.